அதை லிட்ரலி அதை எடுத்துட்டு சாரி இல்லாம போட்டிருக்காங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ரீசெண்டா நடந்திருக்குங்க. ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு எவ்ரிவன். பிரபல டெலிவிஷன் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்களோட புகைப்படம் மாப் செஞ்சு சமூக வலைத்தளங்களை வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து இவங்களே பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, என்னோடய ஃபோட்டோவை யாரோ மாஃப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்காங்க. எப்படி போட்டாங்கன்னு தெரியல, இதை எங்கே ஸ்டாப் பண்ணுறனும் தெரியல ஏன்னா கவலையாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் இவங்க ஃபோட்டோவை எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒயிட் ஷர்ட்டோட வித்து பர்பிள் கலரு இன்னர் வேரோட போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஒயிட் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு இன்னர் வேரோட ஹாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் பார்த்து இவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த பேட்டி சொல்லியிருக்காங்க. மாஃபி பண்ணிக்காங்களா? பார்த்துட்டு கீழே போய் பார்க்குற கமெண்ட்ஸு, இது ஏஐயான்னு சில பேர் கேட்டிருக்காங்க. சொல்ல முடியாதுடா, உண்மையா கூட இருக்கலாம், ஆனா சூப்பர், இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது என்னுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாது, யாரோ மாஃப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் சோசியல் மீடியாவில் உள்ள போலியான அக்கௌண்ட்டை வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. என்ன மாதிரி சினிமா ஆக்டருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா, சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நடக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி போலியான அக்கௌண்ட்டை வச்சு பரப்பும் தப்பான விஷயம் எல்லாத்தையும் சைபர் குற்றச்செயலாக கருதப்படும். இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை பரப்புகிற க்ரைம் எல்லாத்தையும் நீங்கள் ஐடி ஆக்ட் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புகார் அளிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி எதுவும் ஃபேக் நியூஸ் நடந்துச்சுன்னா இந்த சட்டத்தின் கீழே நீங்கள் புகார் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஏன் இதனால் நடக்குது, தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத உங்களை கமெண்ட்டை சொல்லுங்கள்.